அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே மக்களை வாழ்த்த வருகிறது இருக்கின்ற என் உயிரினும் மேலான அந்த பாட்டாளி சொல்றேன் பதிவான உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இது பாட்டாளி இல்ல திருமண விழா, நம்முடைய இல்ல திருமண விழா. நம்முடைய முருகன் அவர்கள் தொடக்க காலத்தில் இருந்து ஐயாவுடைய கொள்கையில் ஈர்ப்படைந்து ஐயா அவர்கள் சொல்கின்ற அத்துணை போராட்டங்களையும் நடத்தி பல முறை சிறைக்கு சென்று இந்த இயக்கத்தை தியாகம் செய்து வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் மகிழ்ச்சி பெறுமை. இந்த திருமண விழா நம்முடைய நவானந்தாவர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய நல்லாசியுடன் அவர்கள் கொள்கைப்படியே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களுடைய கொள்கை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கை, அந்த கொள்கைப்படிதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அதிகமாக பெண்கள் வந்திருக்கின்ற காரணத்தால் அதிலும் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி சந்தோஷமான தருணம். முதலில் பெற்றோர்கள் அறிமுகப்படுத்துகின்றேன். அதுல யாருன்னா மகள் உடைய பெற்றோர்கள், அதிலும் யாருன்னா மகள் உடைய தாய் அன்னபூர்ணா அம்மையார் அவர்கள் எல்லாரும் வணங்குறேன். தந்தை வரதராஜ கவுண்டர் அவர்கள் எல்லாம் வணங்குறேன். எனக்கு மந்திரம் தெரியாது, ஆனா நான் வரதுக்கு முன்னாடி ஐடியெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்முடைய ஐயா நீங்க அனுப்பிச்சார். என்ன ஐயாவுடைய கொள்கைன்னா என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி பொதுமக்கள் 2 பேரும் உறுதிமொழி எடுத்துட்டாங்க. நாங்க சந்தோஷமா வாழ்வோம், ஒருத்தருக்கு புரிஞ்சுப்போம், விட்டு கொடுப்போம். அதெல்லாம் சாட்சியாரு நம்ம தான். அதுல யாரு முதல்ல எடுத்து போறாங்க? மகள் பெண் ஜீவிதா பிகாம் மதுரா புது பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்னபூர்ணம் அம்மையார் திரு வரதராஜ கவுண்டர் இவர்களின் மகள் ஜீவிதா ஆகிய நான் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் பழனிப்பேட்டை வன்னியர்பாளையம் பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கற்பகம் அம்மையார் திரு முருகன் அவர்கள் இவர்களின் மகன் அஜித் என்கின்ற அஜித்குமார் இவரை இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள், உறவினர்கள், சான்றோர்கள் முன்னிலையில் என்னுடைய இல்வாழ்க்கை துணைவராக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த துன்பங்களில் சம பங்கு கொண்டு வாழ்வேன் என உறுதி அளிக்கின்றேன். பொண்ணுகிட்ட அந்த மாலை கையில கொடுத்துருங்க, போட்டோ எடுத்துருப்பான். நல்ல விரும்பி மாலையை சென்னையிலிருந்து வந்தவங்க டைம். அனைவருக்கும் வணக்கம். நிகழும் தை மாதம் 20ஆம் தேதி இன்று கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் பழனிப்பேட்டை பகுதி வன்னியர்பாளையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கற்பகம் அம்மையார் திரு முருகன் அவர்கள் இவர்களின் மகன் அஜித் என்கின்ற அஜித்குமார் ஆகிய நான் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நல்லாவூர் மதுரா புதூர் பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்னபூர்ணம் அம்மையார்
மாமியார் திரு வரதராஜன் அவர்கள் இவர்களின் மகள் ஜீவிதா அவர்களை இங்கு வந்திருக்கின்ற ஆண்கள் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் என்னுடைய வாழ்க்கை துணைவியாக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த துன்பங்களில் சம பங்கு கொண்டு வாழ்வே என உறுதி அளிக்கின்றேன். இந்த சாலிய நாடோ அல்லது நம்முடைய வணிகர மகளோ அல்லது நம்முடைய ஆட்சியோ யார் எடுத்து கொடுக்க போவது கிடையாது. மாறாக மணமக்களின் பெற்றோர்கள் தான் இந்த தாலி எடுத்து கொடுக்க போறாங்க. அதுவும் யாருன்னா மணமக்களுடைய தாய்மார்கள் தான் மாப்பிள்ளையே தாலி கொடுக்க போறாங்க. சரிதானே? ஏன்னா உலகத்திலேயே இந்த பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா அதிகமா அக்கறைப்படுறது யாரு? அம்மாக்கு. அதனால அவங்க கையில இப்பொழுது தாலி எடுத்து கொடுக்கப்படும். இந்த இல்ல விழாவுக்கு வருகையிட்டு சிறப்பித்த அண்ணன் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.